ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மெஹந்தி ஆர்டர் எடுத்திருந்தேன். இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் எனக்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. காரைக்கால் தான். ஃபர்ஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மெஹந்தி போடணும்னு தான் எனக்கு புக் பண்ணியிருந்தா. நானுமே சரி 4 மணிக்கெலாம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். போய் ஒரு 1/2 மணி நேரம் தான் மெஹந்தி போட்டிருப்பேன். நல்லா இருட்டிக்கிட்டு நல்ல வேகமாக மழை வந்துருச்சு. பவர் கட்டுமே ஆயிடுச்சு. எமர்ஜென்சி லைட்டை வச்சுக்கிட்டாவது எப்படியாவது நான் போட்டுடுறேன். ஏன்னா லேட் ஆகிடும், நானும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்கா வாடா சுட சுட வாடா அந்த மழை நேரத்துக்கு உருளைக்கிழங்கு காண்டா எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. சாப்பிட்டே ஆகணும். அப்புறம் டிசைன் போட்டுக்கலாம் கரண்ட் வந்தோடனே சொல்லி ஊட்டி விட்டு மல்லு கட்டி சாப்பிட வச்சுட்டாங்க. நான் வந்து இவங்கள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். மெஹந்தி போகும்போது தான். ஸோ ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்து இதா பார்த்துக்கிட்டாங்க. என்ன கவனிச்சுக்கிட்டாங்க. காஃபி சுட சுட காஃபி, டீலாம் எடுத்துகிட்டு வந்து குடுத்துட்டு, டீ குடிச்சிட்டு அப்படியே மெல்ல மெல்ல டிசைன் எமர்ஜென்சி வச்சுட்டே போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்க வந்து வந்துடுச்சு. நான் அன்றைக்கி இங்கே 3 பேருக்கு போடுறதுக்காக மெஹந்தி புக் பண்ணியிருந்தாங்க. பட் 2 பேருக்கு தான் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பவர் கட் ஆகிட்டே இருந்ததுனால சரியா இது பண்ண முடியல இல்லையா? டைமும் ஆயிடுச்சு. இவங்க குட்டி பொண்ணுக்கு வந்து சீக்கிரமா முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பேபியோட அம்மாவுக்கு போட்டாச்சு. இவங்க வந்து ஃப்ளவர் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் இந்த ஃப்ளவர் டிசைனா தான் இருக்குது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி டிசைன் போடுறது. ஃபஸ்ட்டு நானுமே சொதப்பி சொதப்பி தான் இருந்தேன். பட் எனக்குமே இப்போ இந்த டிசைன் வந்து போடுறது தான் பிடிக்குது. உங்கள எத்தனை பேருக்கு இந்த ஃப்ளோரல் டிசைன் பிடிக்கும்னு லைக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஒரு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. மழையுமே சோன்னு ஊத்திட்டு இருந்தது. வேறு வழியில வீடு போய் சேரணும் இல்லையா? 10 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்துட்டேன். நல்லா அன்னைக்குங்க மழையா இருந்தது. அடுத்த நாள் வந்து இன்னொருத்தவங்களுமே போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா, அன்னைக்கு 2 பேருக்கு தான் போட முடிஞ்சது இல்லையா? ஸோ இவங்களுமே வந்து ஃப்ளோரல் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கையில வந்து லெஃப்ட் ஹேண்டில வந்து பார்த்திங்கன்னா, இளமருதாணி போட்டுட்டாங்க. அதனால ரைட் ஹேண்டுக்கு மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுட்டு, லெஃப்ட் ஹேண்டில வந்து பேக் ஹேண்டு மணி கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்குமே ஃப்ளோரல் டிசைன் இந்த மாரி போட்டுட்டு, ஒரு சைடு வந்து மண்டலா டிசைன் கேட்டிருந்தாங்க. ரவுண்ட் டிசைன் போட சொல்லி. அப்புறம் இன்னொரு கைக்கு வந்து சிம்பிளா ஒரு லைன்ல அரபிக் டிசைன். அரபிக் டிசைன்ல நான் போட்டு ரொம்ப நாளாச்சு. ஏன்னா, எனக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணு பிரைடல், ஃபுல் பிரைடல் வருது. இல்லைன்னா ஃப்ளோரல் டிசைனா வந்துருதா? அரபிக் டிசைன் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு வழியா 3 பேருக்குமே மெஹந்தி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது டிசைன்ஸ் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலுமே ஃபாலோ கொடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.